சென்னையில கடந்த சில நாட்களாகவே இந்த வெயிலானது வாட்டி வதைத்து வந்த நிலையில, அதாவது கடந்த ஒரு 3 நாட்களாக மாலை நேரம் மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக இந்த மழையானது பெய்து வர நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல அதாவது மேற்கு திசை காற்று வேறுபாடு காரணமாக அடுத்த 7 தினங்களுக்கு சென்னை மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது இன்றைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது நாளை தினம் மற்றும் அடுத்த 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர பகுதி மட்டும் பார்த்தோம்னா அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இந்த லேசான மழையானது இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலையானது சுமார் 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அடுத்த 48 மணி நேரம் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதியில் இந்த லேசான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. மீனவருக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா இன்றைய தினமிலிருந்து 13ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வங்கக்கடல் பகுதியில் இன்றைய தினம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்றானது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதாவது அடுத்த 4 தினங்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்றானது மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 66 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசப்படும் எனவும் இந்த நிலையில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மத்திய வங்கக்கடல் பகுதியிலும் மேலும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியில் சூறாவளி காற்றானது இந்த 55 கிலோமீட்டர் வேகத்தில் தரைப்பகுதியில் வீசப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அடுத்த அதாவது 11ஆம் தேதியில முதல் 13ஆம் தேதி வரை மத்திய அரபிக் பகுதியில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இந்த காற்றானது வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்.